எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 70வது பிரவச்சனம். 70வது பிரவச்சனம் என்னன்னா, சுற்றி கிடந்தவனோ திருமலை ஆண்டான் போலே, திருமாலை ஆண்டான் போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டான் போலே அப்படிங்கிறது. இந்த திருமாலை ஆண்டான் யாருன்னா, அவரும் ஒரு ராமானுஜரோட குரு. ராமானுஜரோட குரு வந்து 5 பேர். ராமானுஜரோட குருன்றவா 5 பேர். திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி, திருமலை ஆண்டான், ஆளவந்தார், திருவரங்க பெருமாள் அரையர்னு ஒருத்தர். 5 பேரும். இதுக்கு முன்னாடி யாதவ பிரகாசன் ஒருத்தர்கிட்ட குருவா போனார். ஆனால் அவர் குருவா எடுத்துட்டு இவர் ரொம்ப ஒரு மாதிரி இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஒரு மாதிரி ஆகி அந்த குரு இதை விட்டுட்டார். இவர் அந்த மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் அவர் அந்த இதை வந்து அவரை வந்து சேர்க்கலை. 5 பேர் வாழ்க்கை. அந்த 5 பேர்ல இவா தான். இந்த திருமாலை ஆண்டான் வந்து பெருமாளுக்கு மாலை கட்டி போடுறதா ஸ்ரீரங்கத்தில் அவரோட வேலை. பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுக்கறது தான். சாமவேதத்தை வந்து அக்கு வேற ஆணி வேற அறிஞ்சவர். சாமவேதம் அவருக்கு வந்து ரொம்ப நன்னா தெரிஞ்சது. திருவாய்மொழிய திருமலை ஆண்டான் தான் ராமானுஜர் கத்து கொடுத்தார். ஆளவந்தார் கூறி, ஆளவந்தாரோட சிஷ்யன் திருமாலை ஆண்டான்றவர் ஆளவந்தாரோட சிஷ்யன். ஆளவந்தார் திருமாலை ஆண்டானுக்கு கூறியதை அதை அப்படியே நீங்கள் ராமானுஜர் கற்றுக் கொடுங்கோ திருவாய்மொழியோட அர்த்தத்தைன்னு சொல்லி வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி கொண்டு ராமானுஜர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு போறார் திருமாலை ஆண்டான் நம்பிக்கிட்ட. திருமாலை ஆண்டான் நம்பி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அது மாதிரி அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. இது மாதிரி ஒருத்தர் இருந்தார், பெரியவாச்சான் பிள்ளையோட சிஷ்யன் ஒருத்தர், வாதகேசரின்னு பேரு. அந்த வாதகேசரி என்ன பண்ணுவார், இவர் ஒண்ணுமே படிக்காதவர், படிக்காதவர். இவரை என்ன பண்ணிட்டா, இவர் போய் எல்லார்ட்டையும் இது என்ன அது என்னன்னு கேட்டா பாருங்க. ஒருத்தர்கிட்ட பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட சொல்ல அவர் என்ன பண்ணிட்டார், உடனே முசலகி இந்த நாங்கள் படிக்கிறதா, நாங்கள் படிக்கிறதுக்கு பேர் முசலகி செல்வன் சார். முசலகி செல்வன்னா உலக கோழிந்துன்னு அர்த்தம். கோழிந்தே உலக மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும், போடா உலகம் திட்டுற மாதிரி. கோழிந்துன்னு முசலகி செல்வன்னு சொல்லிடுவார். சொல்லிடுவார், அந்த பசங்கள்லாம் சொல்லிடுவோம். இந்த வாதகேசரி தன்னை கிட்ட செல்வது தெரியாது இவருக்கு. இவர் வந்து இவர்கிட்ட ஆளவந்தார்கிட்ட கேட்குறாரு. இது மாதிரி இந்த ராமானுஜர்கிட்ட கேட்குறாரு, பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட கேட்குறாரு. பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட குருவே இது மாதிரி சொன்னாலே என்னன்னு, உன்னை கிண்டல் பண்ணுறாடா, உனக்கு புரியலையா அது அப்படின்றார். அதுக்கப்புறம் அப்படியா, நான் முசலகி செல்வனா இல்லையா, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சான்ஸ்கிரிட்ட கிரந்தத்தை சுத்தமாக கற்றுண்டு, வேதங்களை எல்லாம் கற்றுண்டு, அவர் ஒரு முசலகி செல்வன்னு ஒரு இதையே எழுதினார். அவர் பேரில் வந்து இந்த கிரந்தத்தையே எழுதினார், முசலகி செல்வன் அவர், அந்த வாதகேசரி. அப்போ பார்த்துக்கோ எவ்வளோ தூரம் இதுவாக இருக்குவான்னு. அது மாதிரி அந்த சிருஷ்டி நினைச்சபடியெல்லாம் பண்ணணுன்றது. அந்த மாதிரி அது அவர் வந்து இவரோட இது உண்டு, அது ராமானுஜருக்கு அந்த இது உண்டு. ராமானுஜருக்கு வந்து என்னென்னா தான் நினைச்சதெல்லாம் பண்ணணுன்ற அந்த எண்ணம் உண்டு. அவர்கிட்ட குறுக்க கேட்டுருப்பார் திருமாலை ஆண்டான்கிட்ட. திருமாலை ஆண்டான்கிட்ட குறுக்க கேட்டவுடனே திருமாலை ஆண்டான் என்ன பண்ணுவார், இவர் சரியில்லை, இவரை மாற்றிடு, எனக்கு இவர் வேண்டாம், இனிமேல் இவருக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியாது, இவர் ஒரே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கார் அப்படின்ற. ஒரு இடத்துல வந்து பெருமாளை பற்றி சொல்கிறார். பெருமாள்கிட்ட வந்து பஞ்சபூதங்களை அடக்க தெரியணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஆளவந்தார் இவருக்கு திருமாலை ஆண்டானுக்கு சொல்லி கொடுத்தத இவர் வந்து திருமாலை ஆண்டானுக்கு சொல்லி கொடுப்பார். ஆளவந்தாரை இவர் மீட் பண்ணவே இல்லை. ஆனாலும் அவருடைய அந்த அருள் வாக்கு, அந்த ஏகலைவன் மாதிரி பொம்மை மாதிரி செஞ்சு வச்சு அப்படியே கற்றுக்கிறதுக்கு பாருங்க, அந்த மாதிரி கற்றுனாராம். ஆளவந்தார் மனசில் இருக்கிறது ராமானுஜர் கற்றுனாராம். அவர் 10 ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிறதுக்கு 10 கட்டளையை சொன்னாராம். அதை இவர் திருமாலை ஆண்டானுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அச்சாவதார மூர்த்தியா கோயிலில் இருக்கிற பகவானை மனசில் சேமிக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், மனசில் அப்படியே அழைச்சிட்டு. அது மாதிரி துஷ்ட பேசி பேசுறது தவிர்க்கணும். யமம்
முதல்ல அர்ச்சாவதாமூர்த்தியை சேவிக்கிறது, அடுத்தது யமம், அதுக்கு அடுத்தது நியமம். நியமம்னா நல்லதையே எண்ண வேணும். துஷ்ட பேச்சை தவிர்க்கிறது மட்டும் போறாது, நினைவுகளில் நல்லதே இருக்கணும், மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அதை சொல்றார். அதுக்கு அடுத்தது ஆசனம், பலவிதமான ஆசனங்களை செய்யறது. அதாவது ஆசனன்றது என்னென்னா, பெருமாளை சேவிக்கும் போது கையை கூப்பிடுறது, காலை கூப்பிடுறது, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட பெருமாளோட சேவிக்கிறதுல அதுவும் ஒன்றா வரும். அப்புறம் வந்து பிரத்யாகாரம். பிரத்யாகாரன்றது யோக நிலை. புறல தொடர்புலையெல்லாம் அலக்கிட்டு வகட்டிட்டு மனசை ஒருநிலைப்படுத்துறது, அதான் பிரத்யாகாரம். யோக நிலைக்கு போகிறது. யோக நிலைக்கு போயிட்டு வர கையை வெட்டினா காலை வெட்டினா கூட தெரியாதான். துரோணர் அது மாதிரி தான். மகாபாரதத்தில் வந்து துரோணர் வந்து அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே அப்படியே அசந்து போய் தேரில் அப்படியே உட்காந்துருக்காரு. கீழே இறங்கி தேரை விட்டு கீழே இறங்கி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்ட உடனே தான் துஷ்யத்துடன் வந்து அவரை கொண்டுடுறான். அவரோட கையை வெட்டுறான். முதல்ல அவரோட கையை வெட்டும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியல, அவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்காரு. அதான் நிஷ்டைன்றது, அதான் யோக நிஷ்டை. அந்த மாதிரி இது அது மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் தான் தலையை வெட்டுறான். நல்ல வத்தியே நினைக்கணும். ஆசனம்னா பல விதமான ஆசனங்களை செய்யறது. பிரத்யாகாரம் யோக நிலையில, அதான் பிரத்யாகாரம் தான் யோக நிலையில பிற இதை துறக்க அப்படியே விளக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்துறது. தாரணைன்னு ஒண்ணுக்கு இறை பக்தியில் மட்டுமே மனசு செலுத்துறது. எதை கேட்டாலும் பெருமாள் தான். என்ன நாராயணா சிலர் பார்த்தா என்ன இப்போ கூட பார்ப்போம், என்ன முருகா சொல்லு முருகா இன்னுவாங்க. எல்லாரையும் அப்படிதான் சொல்லுவா. அந்த மாதிரி அது வந்து என்ன ஏதுன்னு அப்படியே அந்த மாதிரி மனசு எப்பயுமே வேற பேச்சே இருக்கக்கூடாது. எப்பயுமே இறை பக்தியில தான் நான் ஆட்டம் இருக்கணும். தியானம், கண்மூடி மனசை ஒருமுகப்படுத்துறது. கண்ணை மூடிட்டு வர தியானம் செய்யும்போது நம்ம மனசு இருக்கே, மனசு ஒரு குரங்கு, கண்டபடி பூத்து விளையாட எங்கேயோ போகும். நீங்க கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு உட்கார்ந்தாதான் உங்களுக்கு வந்து இல்லாத பழைய ஞாபகம்லாம் வரும். குழந்தை அப்படி பண்ணமே இப்படி பண்ணமே, அம்மா ஓடி வந்தாலே அடிச்சாலே கடிச்சாலே, இதுக்காக திட்டினாலே, நம்ம கோவிச்சுட்டு போனோமே, நம்ம படிச்சு வச்சுமே அப்பாவை படிச்சிருமே, அப்பா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினாரே நம்மள, எல்லாமே வந்து எந்தெந்தமோ ஞாபகம், எந்த காலத்துக்கெல்லாம் ஓடும் மனசு. அதான் மனசு ஒரு குரங்கு. அந்த மனசை இழுத்து பிடிச்சி கட்டுப்படுத்தி இறைபக்தியில் மட்டுமே மனசை செலுத்துறது தான் அது. தியானம் வந்து கண்மூடி அப்படியே பேசாத இருக்கிறது, அதுதான் மனசை ஒருநிலைப்பட்டது. சமாதி, அடுத்தது சமாதின்ற நிலையை வந்து எதுவுமே அறியாமல் தடையே இல்லாம இறைவனை ஆராதிக்கிறது. மனசுல பெருமாளை ஆராதிச்சு உயிர் மட்டும் ஓடிட்டு இருக்கும், மற்றபடி உங்களை என்ன பண்ணாலும் தெரியாது. அதுதான் அந்த சமாதி எல்லாம் பண்ணிடுறா பாருங்க, இவாளை வச்சு அப்படியே மூடிடுறா பாருங்க மேலே எல்லாம். அதான் இதான் அந்த அப்படியே சுத்தமும் மூடிடுது. அதான் அதுக்கு அடுத்தது வந்து நம்மளே அர்ப்பணம் பண்றது, நம்மளுக்கு அப்படியே அர்ப்பணம் பண்ணிக்கிறது. நம்ம அப்படியே நீ உன் சொத்து நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு. இதெல்லாம் கூட உயர்ந்தது என்ன தெரியுமா? சரணாகதி செய்யறது. பெருமாளை வந்து காலை பிடிச்சிட்டு நீ தான் கதின்னு இருக்கிறத பத்திலாம், அதுதான் சரணாகதி தான் பெரிய விஷயம். அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இவர் வந்து ராமானுஜர் வந்து ஆளவந்தார் இது மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஆளவந்தாரை பார்த்ததே கிடையாது ராமானுஜர். ஆளவந்தார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை வந்து திருமாலை ஆண்டாருக்கு சொல்லுவார். ஆனால் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும். ஐயோ இவனுக்கு நான் போதனை பண்ண முடியாதுப்பா, நீ வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோ, இவனை இது பண்ண முடியல, இவனுக்கு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து திருக்கோஷ்டியூர் நம்பியை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி வரார். வந்து கேட்கும்போது சொல்றாரு, இல்லை அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, நிறுத்திட்டேன் அப்படின்வார். அப்பா அவர் தான் சொல்லுவார், அது மாதிரி சொல்லாத, அவன் வந்து ஆதிசேஷனோட அம்சம் அப்படின்றது திருமாலை ஆண்டானுக்கு இவர் தான் சொல்லுவார், திருக்கோஷ்டியூர் நம்பி தான் சொல்லுவார். சொன்ன அப்புறம் அவர் சொல்றது எல்லாம் பார்ப்பார், கேட்டுப்பார். கேட்கும்போது ஓரளவு நியாயமா இருக்கும். நிறைய விஷயங்களை அவர் வந்து எடுத்து சொல்லுவார், வித்தியாசமா சொல்லுவார். அந்த இவர் திருமாலை ஆண்டானுக்கு ராமானுஜர் சொல்லுவார். ராமானுஜர் அதையெல்லாம் கேட்டு எப்பா இவன் குருவ மிஞ்சின சிஷ்யன்றது இவர் தான் அப்படின்றது தெரிஞ்சுப்பார். அந்த மாதிரி திருமாலை ஆண்டான அவ்வளவு பார்த்துருக்காரு, அவர் பண்ணியிருக்கார். திருமாலை ஆண்டானுக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு. திருமாலை ஆண்டானோட இது வந்து பெரியது. திருமாலை ஆண்டான் வந்து சுத்தமாக சாமவேதத்தில் பெரிய ஆள். சாமவேதத்தை அவர் தான் கரைச்சி குடித்தவர், சாமவேதத்தை கற்றுக் கொடுக்குறாரு ராமானுஜருக்கு. ராமானுஜருக்கு அவரும் ஒரு குரு. ஏன்னா திருவாய்மொழி அவர் தான் கற்றுக் கொடுக்குறாரு ஃபுல்லாக.
அதுக்கப்புறம் பாதியில் அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டவர் அப்புறம் திருக்கோஷ்டி நம்பி வந்து சொல்லி அவர் வந்து அனந்தாளோட அவதாரம், அதனால ஆதிசேஷனோட அவதாரம், அவரை வந்து ஒன்றும் சொல்லாத, அவர்கிட்ட இருந்து அவர் ஏதாவது சொன்னார்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கோ நீன்னு சொல்லிட்டு போயிடுவார் திருமாலை நம்பி ஆண்டானுக்கு. திருமாலை ஆண்டானும் திருக்கோஷ்டி நம்பியெல்லாம் ஆளவந்தாரோட சிஷியர்கள். ஆளவந்தாருக்கு தெரியும், ஆளவந்தார்கிட்ட படித்தவா எல்லாரும் ஒன்றா படித்தவா. அதனால தான் திருக்கோஷ்டி நம்பி வந்து திருவாய்மொழியை வந்து திருக்கோஷ்டி நம்பியே பெரிய ஆள். அவர் வந்து திருவாய்மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே வர கொண்டு கொடுக்குற பாருங்க, அதுதான் அதில் விஷயம். திருவாய்மொழியை சொல்கிறதுக்கு அவர் நேராக கொண்டு ராமாஜர்கிட்ட போய் திருமாலை ஆண்டான்கிட்ட விடுறாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய ஆள் திருமாலை ஆண்டான். இப்போ அவருக்கு வேலை என்னென்னா பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுக்குறது தான் அவர் வேலை. ஆனால் பயங்கரமான வேத வித்து அந்த மாதிரி இருந்தவர். அதைத்தான் இவன் சொல்கிறேன், சுற்றி கிடந்தேனும் திருமாலை ஆண்டான் போல. சுற்றி கிடந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டான், ராமானுஜர் சொல்கிறத கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப ராமானுஜர் மேலே பற்று ஏற்பட்டு ராமானுஜரே சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாராம் திருமாலை ஆண்டான். எவ்வளோ பேர் சொல்லலாம், சொல்லியும் அவர் அதெல்லாம் கேட்கலையாம். குரு, அதாவது சிஷ்யன் வந்து குருவை சுற்றி வருதுன்றது பார்த்துருக்கோம், குரு சிஷ்யனை சுற்றி வருதுன்றது பெரிய வேடிக்கை இல்லையா? இவர் ராமானுஜர் எங்கெங்க சொல்றாரோ என்னென்ன சொல்றாரோ அதையெல்லாம் கேட்டு அவருக்கு ஒரு சிஷ்யன் மாதிரியே இவர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். அதான் சொல்ற, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டான் போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டான் போலேன்னு அவர் சொல்றது. அதான் நாளைக்கே அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.